India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். காத்து கருப்பு பேய் பிசாசுன்னு எதுவும் என் வீட்டை அண்டாம நீதான் பாத்துக்கணும் சாமி. அம்மா போதுமா, எவ்வளவு நேரமா புகை போட்டிருப்ப? வாய மூடு. அந்த சூனியக்காரி பார்வையில இருந்து உன்னை காப்பாத்ததான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். காத்து கருப்பு பேய் பிசாசு எதையுமே என்ன அண்டக்கூடாது, என் வீட்டையும் அண்டக்கூடாது. நீதான் காப்பாத்தணும் சாமி. எந்த கெட்டதும் எங்களை அண்டக்கூடாது. காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவுமே எங்களை அண்டக்கூடாது. புகை போனதுக்கு அப்புறம் நான் உள்ள வரேன். சரி சரி, ஆனா பக்கத்துலயே இரு. என்ன, அந்த சூனியக்காரி இருக்கிற பக்கம் போயிடாத, இல்லைன்னா உடம்புக்கு முடியாம போயிடும். ஒன்னும் சூனியக்காரன் இல்ல, எனக்கு சித்தி தானே அவங்க. சித்தியா? பெரிய சித்தி. எனக்கு சித்தி தானே வேணும் அவங்க. எப்படிடா இருக்கா என் செல்லம்? நல்லா இருக்க சித்தி. உடம்பு தான் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. உடம்பு சரியில்லையா? சரி வா, நான் உனக்கு உடம்பு சரி பண்ணி விடுறேன். சரி வா. சுனந்தா, என்னது இதெல்லாம்? ஒரு வேலையும் செய்ய விடுறதில்ல. சமையல் கட்டுல தான் இருப்பேன். நான் வேற எங்க போக போறேன்? பொம்பளைங்க வாழ்க்கையே சமையல் கட்டு விட்டா படுக்கற, படுக்கறையை விட்டா சமையல் கட்டு. கொஞ்சம் வாய் மூடுறியா? ஏன் இப்படி சமையல் கட்டு படுக்க, சமையல் கட்டு படுக்கன்னு புலம்புற? வீடு பூரா ஏன் இப்படி புகை போட்டு வச்சிருக்க? இதனால எதுவும் நடக்காது சுனந்தா. கண்டிப்பா நடக்கும். இப்படி எல்லாம் பண்றதுனால தான் அந்த சூனியக்காரியோட கெட்ட பார்வையில இருந்து நம்ம புள்ள தப்பிச்சிட்டு இருக்கான். இல்லனா அவ எப்போ நம்ம புள்ள ஏதாவது பண்ணிருப்பா. ஏன் இப்படி தப்பு தப்பா யோசிக்கிற ஃபூல்மதிய பத்தி? அடியாவ என் தம்பியோட பொண்டாட்டி, அவ உனக்கு குழந்தையா வேணும். அவ குழந்தையெல்லாம் கிடையாது, அவ சூனியக்காரி. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்ச உடனே என்னெல்லாம் நடந்தது தெரியும்ல? மருமகளே, நீயே வந்து ஆர்த்தி எடுமா உன் குழந்தையாளுக்கு. ஏமா, உன் கையில நீ என்னமா வச்சிருக்க? இதுவா எங்க கிராம தேவதை. ரொம்ப துடிப்பானது, சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு தேவையானதை வேண்டிக்கலாம். இல்ல இல்ல பரவாயில்ல. சரி, நானே வேண்டிக்கிறேன். என் சார்பா அழகான ஒரு பேரனை வேண்டிக்க மருமகளே. அதான் உங்க அக்கா மாசமா இருக்கால, கூடிய சீக்கிரமா இந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரப்போறாரு. இப்படி ஒரு நல்ல சமயத்துல தான் இந்த வீட்டுக்கு இவ வந்திருக்கா, நம்ம சின்ன மருமக. முடிச்சிட்டம்மா. இப்போ இவங்கள உள்ள கூட்டிட்டு போயிடலாம். வா மருமகளே, உள்ள வா. டாக்டர் சார், என்னாச்சு? ஒன்னும் இல்லைல்ல? ஐ எம் சோ சாரி.
உங்க குழந்தைய என்னால காப்பாற்ற முடியல. யாராவது கூட வாங்கல, கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஓகே சார், நான் வரேன். அம்மா கொன்னுட்டாமா அவ என்னோட குழந்தைய. காலடி எடுத்து வச்ச உடனே குழந்தை மேலவ கண்ணை வச்சுட்டா. அவ எப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் என் நிம்மதி அவ மொத்தமா கெடுத்துட்டாம்மா. இதோட 3 முறை அவ என் கருவை கலைச்சிட்டா. அது மட்டும் இல்லாம என் மாமியாருடைய கதையை முடிச்சிட்டா. நம்ம குடும்பத்தையே அவ அனாதையாக்கிட்டா. கெட்ட மனசு அவளுக்கு கருணாக்கு அவ வாயில நல்ல வார்த்தையே வராது. சிகப்பு நிறத்துல வந்திருக்கிற ஒரு கருப்பு ராட்சசி தான் அவ. எனக்கு புரியல யார் கண்டுபட்டுச்சுன்னு. எவ்வளவு சந்தோஷமா இருந்தது நம்ம குடும்பம். அண்ணன் தம்பி பிரிஞ்சிட்டோம், வீட்டை பிரிச்சாச்சு, நிலத்தையும் பங்கு போட்டாச்சு. முழுசா இந்த குடும்பமே நாசமா போயிடுச்சு, முழு குடும்பமும். அந்த சூன்யக்காரியுடைய கண் திருஷ்டி தான் இதுக்கெல்லாம் காரணம். சொத்தை பிரிச்சது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். இல்லைன்னா கோலுவும் உயிரோட இருந்திருக்க மாட்டான். அவ அப்படி என்னதான் மாய மந்திரம் பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. நம்ம குழந்தைங்களை முழுங்கினதுக்கு அப்புறமா அவளோட பசி இன்னும் அடங்கல. முந்தா நேத்து கூட நம்ம கோலுவை அப்படியே முறைச்சு பாத்துட்டு இருந்தா. அப்பத்துல இருந்தே அவனுக்கு உடம்புக்கு முடியல. கோலு, இந்த பாயசம் சாப்பிடு. இத சாப்பிட்டா உடம்பு சரியாயிடும். போதும் வேணாம் சித்தி, வயிறு நிரம்பிடுச்சு. இங்க பாரு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இதுல பாதாம் பிஸ்தா எல்லாம் சேர்ந்துருக்கு. இத சாப்பிட்டா உன் உடம்பு அப்படியே சரியாயிடும். வேணாம் சித்தி. கோலு தங்கம், என் பேச்ச கேளு. கோலு, நான் சொல்றத கேளு, கொஞ்சமா சாப்பிடு. முதல்ல என் கூட நீங்க விளையாடுங்க. யாரும் என் கூட விளையாட வர மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க உனக்கு உடம்பு சரியில்லை, போய் படுத்து தூங்குன்றாங்க. கோலு, முதல்ல கொஞ்சமா பாயசம் சாப்பிடு. கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கு. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 பேரும் ஒண்ணா விளையாடலாம். நான் இருக்கேன்ல உன் கூட விளையாடுறதுக்கு. ஓகே, எல்லாம் சரியாயிடும். வா. வேண்டாம் கண்ணா, உனக்கு ஒண்ணு இல்லையே? ஒண்ணு இல்லம்மா. எவ்வளவு தைரியம்டி உனக்கு? என் கோலுவை நீ கொல்ல பாக்குறியா? பள்ளி விழுந்த பாயாசத்தை அவனுக்கு கொடுக்க பாக்குற? இல்லக்கா, நான் சத்தியமா சொல்றேன், எப்படி பாயாசத்துல பள்ளி விழுந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஓ, உனக்கு தெரியாதா? அத நீ தாண்டி போட்டிருப்ப. ஓ, மந்திர சக்தியால தான் இதெல்லாம் பண்ணிருப்ப. நீங்களே பாத்தீங்களே இவ என்ன பண்ணான்னு. அவ்வளவு பறிஞ்சு பேசுனீங்க நீங்க இவளுக்காக. விட்டிருந்தா நம்ம கோலுவோடைய உயிரை எனக்கு எடுத்திருப்பா. என்னக்கா பேசுறீங்க நீங்க? நான் உண்மையத்தான் பேசுறேன். முதல்ல நீ ஏன் மேல மாய மந்திரம் போட்டுட்டு இருந்த. அதனாலதான் என் வயித்துல எதுவுமே தங்கல. அப்புறம் எனக்கு முன்னாடி உன் வயிறு நிறைஞ்சிருச்சு. ஊருக்காரங்க எல்லாம் என்ன மலடின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் ஒன்னும் குருடு கிடையாது. அதனாலதான் என் வயிறு நிறைஞ்சது. அதோட நீ பண்ண கர்மாவுக்கும் தண்டனை கிடைச்சது. உன்கிட்ட இருந்து உன் புள்ளைய பிரிச்சுட்டு அந்த கடவுள். நிறுத்துங்க. கடைசி முறையா நான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கறேன். என் குழந்தை பக்கம் கூட நீ வரக்கூடாது. உன் நிழல் கூட நீ என் புள்ள மேல படக்கூடாது சொல்லிட்டேன். நீ வாப்பா. அம்மா, நான் எங்க சித்தி கூட தான் இருப்பேன். ஒண்ணு தேவையில்ல, வாடா என் கூட வா. மாமா, நீங்களாவது நம்புங்க. சத்தியமா எனக்கு தெரியாது பள்ளி எப்படி அதுல விழுந்ததுன்னு. நான் எந்த மாய மந்திரமும் பண்ணல. தினமும் பூஜையை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்மதி, அமைதியா இரு. சுனந்தா என்னவோ சொல்லிட்டு போறான். எனக்கு உன்னோட நல்ல மனசு பத்தி தெரியுமா? காத்து கருப்பு ஒண்ணு இல்லடா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, சரியாயிடும். அந்த சூனியக்காரிய பாத்துட்டு வந்தல, அதான் உனக்கு கந்திருஷ்டி எடுக்கிறேன்.
அம்மா போதுமா, என் கண்ணெல்லாம் எரியுதுமா. அவ வச்ச சூனி எல்லாம் இறங்கிட்டு இருக்குடா, அதனாலதான் உன் கண்ணு நல்லா எரியுது. எரியட்டும். எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் அவ கிட்ட போகாதன்னு. ஆனா நீ எங்க கேக்குற? என்ன மாய மந்திரம் போட்டாலோ தெரியல, அவ பின்னாடி அப்படியே நாய்க்குட்டி மாதிரி போயிட்டு இருக்க. காத்து கருப்பு கெட்ட சக்தி எதுவுமே என் புள்ளைய அண்டக்கூடாது. கடவுளே நீ தான் காப்பாத்தணும். கோலு, ஐயோ உட்காரு. நான் தான் படிச்சு சொன்னல, நீ கேட்டியா? அவ உன்னை முழுகிறதுக்காக காத்துட்டு இருக்கா. இதுக்கு மேல அவளை நான் கொல்லாம விட மாட்டேன். அடிச்சே கொல்ல போறேன் பாரு அவளை. ஏய் சொல்லுடா, என்னாச்சு உனக்கு? ஏன் கம்ப எடுத்து ஓடிட்டு இருக்க? அந்த சூனியக்காரி மண்டை என்ன உடைக்க போறேன். பைத்தியம் பிடிச்சிட்ட உனக்கு? பைத்தியம் எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு தாங்க பிடிச்சிருக்கு. நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொன்னேன். பாத்தீங்களா இன்னைக்கு நம்ம புள்ளைய அவ சாகடிக்க வந்திருக்கா. சூனியக்காரிங்க அவ என் புள்ளைய முழுங்க பாக்குறா. கோலு மேல அவ சூனிய வச்சிருக்கா. பாருங்க, கோலு ரத்த வாந்தி எடுத்துட்டு இருக்கான். ஐயோ, அடியே கோலு வாயில ரத்தம் வருதுன்னா முதல்ல டாக்டர் கிட்ட தான் நீ கூட்டு போணும். டாக்டர் கிட்ட போய் என்னங்க ஆக போகுது? எனக்கு கோவத்துல தலை வெடிக்குது. அடியே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. நான் நாராயணன் கிட்ட பேசுறேன். அவன் பூமதிக்கு எடுத்து சொல்லுவா. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா அவ அப்படிப்பட்டவ இல்லன்னு தான் தோணுது. எப்படி அழுதா தெரியுமா? பாவம் அவ. ரொம்ப தான் அக்கறை தம்பி பொண்டாட்டி மேல. என் மேல எப்போது இவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்களா? அழுது டிராமா போடுறதுன்னு அவளோட வேலையே. தான் புருஷனை எப்படி மயக்கி வச்சிருக்காளோ அதே மாதிரி உங்களையும் அவ மயக்கி வச்சிருக்கான்னு தான் எனக்கு தோணுது. அவ அப்படிப்பட்டவ தானே, அதான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசுறீங்க. இந்தாங்க சார், இதுல சில டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்கேன், கண்டிப்பா பண்ணிடுங்க. டாக்டர் சார், எவ்வளவு பணம் சார் செலவாகும் இந்த எல்லா டெஸ்ட் எடுக்கிறதுக்கு? ஆக்சுவலாக ஒரு 2000 முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ இருமலுக்கும் காய்ச்சலுக்கும் மட்டும்தான் மருந்து எழுதி கொடுத்துருக்கேன். மற்றதெல்லாம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் பையனுக்கு என்ன ப்ராப்ளம்னு. எல்லாம் ஏன் தப்பு தான். அட என்னாச்சு என்னோட செல்லத்துக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நான் கோலுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அக்காவும் பின்னாடியே வந்துட்டாங்க. வந்து கோலுவை அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை நான் கோலு கூட பேசுறது. இங்க பாரு பூமதி, கோலு நம்ம பையன் இல்ல, ஏன் அண்ணா பையன். சுனந்தா நீயோடைய குழந்தை. அவங்களுடைய விருப்பம் இல்லாம நம்ம எப்படி வச்சிருக்க முடியும்? இல்ல, கோலு நம்ம பையன். நம்ம பையன் இந்த உலகத்தை விட்டு போகும்போதுதான் சரியா கோலு பிறந்தா. நம்ம பையன் கௌதமோட ஆத்மா தான் கோலு கிட்ட இருக்கு. இத பாருங்க, என்னால கோலு இல்லாம வாழவே முடியாது. என்னால இருக்க முடியாது அவன் இல்லாம. அக்கா எந்த சூழ்நிலையிலையும் கோலுவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. கண்டிப்பா வேண்டாம். இவ்வளவு காஸ்ட்லியான டெஸ்ட் பண்றதுக்கு எந்த அவசியமும் இல்ல. கோலுவுக்கு உடம்புக்கு எதுவும் ஆகல. அந்த சூனியக்காரி இருக்கல்ல, அவ கண் பார்வை தான் பட்டிருக்கு. நாளைக்கு நான் அவனை ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போக போறேன். அவரால தான் இந்த சூனியத்தை எடுக்க முடியும், இல்லன்னா முடியவே முடியாது. இந்த சாமியார் மந்திரவாதி கிட்ட எல்லாம் போகாத சுனந்தா. கோலுவை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட வைத்தியம் பார்க்கலாம். இந்த டாக்டர் வைத்தியம் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. 3 மாசமா உங்களுக்கு சம்பளமே வரல. அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பணம் செலவாகும். அப்புறம் 5000 ரூபாய்க்கு மருந்து வாங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்க்கணும்னு வாங்க. எங்க போவோம் இவ்வளவு பணத்துக்கு? பணத்தை நான் கொடுக்குறேன். அண்ணி, கோலு எங்களுக்கும் பையன்தான். அதனால பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆஹா, நீங்க எங்க இருந்து பணம் கொடுப்பீங்க? எங்களை பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுதா? அண்ணி, என்ன பேச்சு பேசுறீங்க? எங்க கோலு மேல எங்களுக்கு உரிமை இல்லையா என்ன? இல்லவே இல்ல. கோலு மேல எங்களுக்கு தான் உரிமை. அதுவும் உங்க பொண்டாட்டி என் புள்ளையோட உயிர் எடுக்கிறதுக்கு வந்தவ. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் போய் பேசுங்கன்னு அவ உங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருக்கால. முடிஞ்சா ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. தயவு செஞ்சு கேட்டு சொல்லுங்க, உங்க பொண்டாட்டிக்கு என் புள்ள கிட்ட இருந்து என்னதான் வேணும்? அண்ணி, பூமதிக்கு கோலு மேல ரொம்ப பாசம் அதிகம். அது மட்டும் இல்லாம கௌதம் போனதுக்கு அப்புறம் பூமதி கோலுவை கௌதமா பாக்குறா. அதனால கோலுவையும் கௌதம் மாதிரி மேல அனுப்ப பாக்குறீங்களா? அப்படி அவளுக்கு இவன் மேல அவ்வளவு பாசம் பொங்குதுன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெத்துக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எதுக்காக ஏன் புள்ளைய போட்டு நோட்டிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு அவகிட்ட எந்த குடுக்கல் வாங்கலும் இல்ல. நாராயணா, கிளம்பு இங்க இருந்து. இவ்வளவு அவமானப்பட்டுட்டு ஏண்டா இன்னும் நிக்கிற? கிளம்பு. சரிண்ணா.
பாத்தீங்கல்ல உங்க தம்பி பொண்டாட்டி பண்ற டிராமாவை. பணத்தை கொடுத்து புள்ளைய விலைக்கு வாங்க பாக்குறாளா? அப்புறம் என் புள்ளைய வச்சு இஷ்டப்படி ஆடுவா. ஓம் க்ளீம் 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 ஸ்வாஹா. இப்போ உங்க கண்ணை மூடிட்டு அக்னியை நினைச்சு தியானம் பண்ணுங்க. ஆம் க்ளீம் 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 ஸ்வாஹா. ஆம் க்ளீம் 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 ஸ்வாஹா. ஃபுல்மதி, என்னமா இதெல்லாம்? அது வந்து மாமா, கோலுக்கு உடம்பு முடியலல்ல, அதான் நான் கோவிலுக்கு போய் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். குங்குமம் கொண்டு வந்திருக்கேன். வேற எதுவும் இல்ல. சித்தி, என் செல்லம், என் புள்ள. இத பாரு ஃபுல்மதி, எனக்கு உன்னோட உணர்வுகள் புரியுது. ஆனா தயவு செய்து இப்படி எல்லாம் பண்ணாத. எல்லாரும் உன்னோட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. குடு, அந்த பிரசாதத்தை என்கிட்ட கொடு. அப்புறம் இந்த மருந்த கோலு கொடுத்துரு. சரிங்க மாமா. கோலு செல்லம், இந்த கஷாயத்தை குடி. உனக்காக வேண்டிக்கிட்டு நான் காய்ச்சினது இது. நல்லா இருக்குல்ல? குடி. குட் பை. உனக்கு சித்தியை பார்க்கணும்னு ஆசை இல்லையாடா? எனக்கும் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை தான். ஆனால் அம்மா தான் உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்மதி, நீங்க இருந்து முதல்ல கிளம்பு. சுனந்தாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நானும் போகட்டுமா சித்தி கூட? வேணாம்ப்பா, அம்மா கோச்சிப்பாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு உடம்பு சரியில்லைல்ல. மாமா, கோலு தான் ஆசைப்படுறான்ல, நான் சொல்றத கேளுங்க. அக்கா வர்றதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்து விட்டுடுறேன். இத ஃபார் ஃபுல்மதி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உனக்கு தான் சுனந்தாவோட கோவத்தை பத்தி தெரியும்ல. அப்பா, நான் சித்தி கூட போயிட்டு வரேனே, கொஞ்ச நேரத்துக்கு தான், ப்ளீஸ். புரிஞ்சுக்கோங்க மாமா, இவன் தான் ஆசைப்படுறான்ல, கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரி, போய் கை கால் கழுவிட்டு வா. ரொம்ப நன்றி மாமா. எனக்கு ஒண்ணுமே புரியல, அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு. அடியே சூனியக்காரி பிசாசு, எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏன் வீட்டுக்கே வந்திருக்க? எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியா? கோலுவோட சேர்த்து எனக்கு பிறக்க போற குழந்தையும் கொல்லலான்னு பாக்குறியா? ராட்சசி பொண்ணு. அக்கா சொல்றது கேளுங்க. பொண்ணை இன்னைக்கு நான் சும்மாவே விட போறது இல்ல. சுனந்தா, என்ன பண்ற? பாவை, இவளை விட்டு விடு. நீங்க இதுல தலையிடாம இருங்க. உங்களையும் வசியம் பண்ணிட்டாளா? பொண்டாட்டி வீட்டுல இல்லாத நேரத்துல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தம்பி பொண்டாட்டி கூட கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க.
அக்கா அப்படியெல்லாம் பேசாதீங்க. சொந்தக்காரங்கள மதிக்க கத்துக்கோங்க. சொந்தக்காரியா? கையும் கழுவுமா புடிச்ச உடனே இப்ப சொந்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கியா? வா, தெருவுல எடுத்து உன்னை நார் அடிக்கிற மாதிரி. வா. நீங்க இதுல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். எனக்கு புருஷனா இருக்கணும்னா ஒழுங்கா இருங்க. வாடி. அக்கா சொல்லுங்க கேளுங்க. விடுங்க. வா. அக்கா. அப்பா அம்மா வந்துட்டாங்களா என்ன? ஆமாப்பா. அக்கா கையை விடுங்கக்கா, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். அப்படி என்னடி பண்ணிடுவ? என்னைய மிரட்டுறியா? நீ பாடி முடிஞ்ச நான் யாருன்னு காட்டுறேன். வா, எல்லாரும் இங்க வாங்க. எல்லாரும் வெளியில வந்து பாருங்க. இந்த சூனியக்காரிய பாருங்க. இந்த சூனியக்காரி தன்னோட மாய மந்திரத்தால தன்னோட குழந்தையே முழுங்கிட்டா. இப்ப என் புள்ளையும் கொல்ல பாக்குறா. நான் வீட்டுல இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கே வந்துட்டா. அப்படியே என் புருஷனையும் இவ வசியம் பண்ண பாத்துட்டு இருக்கா. அக்கா யாரடி உனக்கு அக்கா? எத்தனை வாட்டி சொன்னாலும் வெக்கமே இல்லாம எதுக்கடி என் புருஷன் பின்னாடி என் புள்ள பின்னாடி நீ அலைஞ்சிட்டு இருக்க? வெக்கம் கெட்டவளே. உன் புருஷனோட நீ சந்தோஷமா இருக்க முடியலங்கிறதுக்காக அடுத்த விட்டு ஆம்பளைங்களை மயக்க பாக்குறியா? சுனந்தா, வாய் அடக்கி பேசு. இந்த பூல்மதி நம்ம வீட்டு பொண்ணு. இவளை நீ அசிங்கப்படுத்துறது நம்ம வீட்டை நம்ம அசிங்கப்படுத்துற மாதிரி. வாய்க்கிறது போலாம். விடுங்க என் கைய. மரியாதையா சொல்லிட்டு இதுல நீங்க தலையிடாதீங்க. எல்லாரும் இங்க பாருங்க. இவ இந்த தெருவுல இருக்கிறது எல்லாருக்குமே ஆபத்து தான். மாய மந்திரம் போட்டு புள்ள பிடிக்கிறவ தான் இவ. அடுத்ததா ஆம்பளைங்களையும் வசியம் பண்ணிட்டு இருக்கா. பகல் பூரா இவ புருஷன் வீட்லயே இருக்கிறது இல்ல. என்னத்த சொல்ல, இவ வீட்ல என்ன மந்திரம் பண்றானே தெரியல. இன்னைக்கு என் புருஷனையே இவ மயக்க பாத்துட்டா. நல்ல வேளை கடவுள் தான் எனக்கு துணையா இருக்காரு. சரியான நேரத்துல வந்து இவளை நான் கையும் கழுவுமா புடிச்சிட்டேன். சுனந்தா தங்கச்சி, முதல்ல உன் புருஷனை பாரு. உங்க வீட்டு சண்டையெல்லாம் ஏன் தெருவுக்கு கொண்டு வரீங்க? அப்புறம் இவங்கள பத்தி இவ்வளவு தப்பு தப்பா பேசுறீங்க. இது உனக்கே நியாயமா இருக்கா? ஏன்னு இந்த பொம்பளையே இந்த ஏரியாவை விட்டே விரட்டுறதுக்கு பதிலா நீங்க என்கிட்ட வந்து கேள்வி கேக்குறீங்களா? எதுக்கு இந்த சூனியக்காரிக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணா இவ உங்களை? தர்மேந்திரா, என்ன ஆம்பளையா நீ? உன் பொண்டாட்டி கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல? கூட்டு போயா இவள உள்ள? சுனந்தா, வா. வீட்டு மானத்தை வாங்குறது இல்லாம விடுங்கன்னு சொல்றல. வா. இவள ஒரு வழி என்ன பண்ணல. குடும்பம் இது? முதல்ல வீடு நிலத்தை வச்சு பிரச்சனை, இப்ப புள்ள புருஷனை வச்சு பிரச்சனை. சீ. ஆமாண்டி சாந்தி, மந்திரம் மாயெல்லாம் பண்ணா வீடு இப்படிதான் ஆகும். சூன்யம் வச்சா அவங்க குடும்பம் தான் நாசனமாகும். இவளே எடுத்துக்கோ, ஏன் அந்த பையனை கொலை பண்ண எப்படி அலையறா பாரு. இவகிட்ட இருந்து நம்ம புள்ளையும் புருஷனும் தள்ளி வைக்கணும் போல இருக்கு. எப்படி தெரியும்? சுனந்தா சொல்றது உண்மையா இருக்கலாம். நெருப்பு இல்லாம புகையாது இல்ல. இவ புருஷனை சொல்லணும், இவ கெட்டு போறதுக்கு அவன் தான் காரணம். சரியாதான் சொன்ன. இது 1 மாசத்துக்கு உண்டான மருந்து. இதை சாப்பிட்டு வாங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கலாம். டாக்டர் சார், பிரச்சனை என்ன? ஒன்னும் பெரிய பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல, பயப்பட வேண்டாம். நம்ம வாழ்க்கை முறையினால ஏற்படுற ஹார்மோன் குறைபாடு தான். டாக்டர் சார், நான் மறுபடியும் அப்பாவாக முடியல? ஆமாம்பா, கண்டிப்பா. சரிங்க சார், தேங்க்யூ டாக்டர். வெல்கம். அக்கா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், தெருவுல என்ன வேணா பேசட்டும். என்னால கோலுவை விடவே முடியாது. கோலு எனக்கு தான் சொந்தம். அதனாலதான் அவன் என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கான். சந்தோஷமா இருக்கான் என் கூட இருக்கும்போது. நான் நல்லா பார்த்துப்பேன் அவனை. ஆனா ஒண்ணுமே புரியல, இப்ப என்ன பண்றதுன்னு. இந்த சட்டை எனக்காகவா சித்தி? ஆமாப்பா, உனக்கு விசேஷம் நல்லா கொடுக்கலான்னு இருந்தேன். சரி வா, இப்ப நம்ம சாமிக்கு பொட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமா சாப்பிடறதுக்கு நான் உனக்கு ஏதாவது தரேன். சரி, எனக்கும் பொட்டி வச்சு விடுங்க சித்தி. நீங்க சாமிக்கு என்னென்ன பண்றீங்களோ அதே மாதிரி எனக்கும் பண்ணுங்க. பாரு, உன்கிட்ட பேசிட்டு இருந்ததுல நான் இந்த அருவால சாமிக்கு சாத்த மறந்துட்டேன். எந்த புது பொருளா இருந்தாலும் சாமிக்கு சாத்தாம எப்படி உபயோகப்படுத்த முடியும்? அட கடவுளே, கோலு!
டேய் கோலு சீக்கிரம் எந்திரிப்பா. உனக்கு நான் ஆகல சொல்றத கேளுங்க. போடி வாடா இங்க இருந்து ஓடி போயிடலாம். அக்கா சீக்கிரமா காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கத்திட்டு வர? இப்ப என்ன பிரச்சனை? அவ நம்ம கோலுவ பலி கொடுக்க பார்த்தாங்க. நான் வர லேட் ஆயிருந்தா கோலுவ கொண்டு இருப்பா. பாருங்க அவ கையில கூட அருவா வச்சிருக்கா. என் புள்ளைய அவ பலி கொடுக்க பார்த்தா. இல்ல இது உண்மை இல்ல. நான் ஏன் என் பையனை பலி கொடுக்கணும்? அப்ப அவன் கையில ஏன் அருவாளை வச்சிருக்க? அது மாமா அக்கா வீட்டுக்காக புது அருவாள் வாங்கணும். அதனாலதான் நான் அதெல்லாம் வாயை மூடு. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அட விடுங்க சர்மாஜி, இது எங்க வீட்டு பிரச்சனை, விட்டுருங்க. சரி. ஏன் விடணும்? இந்த சூனியக்காரிய ஜெயில தான் போடணும். அப்பதான் நம்மள நிம்மதியா இருக்க முடியும். சுனந்தா, பாவம் இந்த பொண்ணு, இன்னொரு வாய்ப்பை கொடு. தயவு செய்து என் பேச்ச கேளு. அப்படின்னா சரிங்க, இந்த தெருவுல இருக்கிறவங்க முன்னாடி என் மேல சத்தியம் பண்ணி நீங்க சொல்லுங்க, இந்த நிமிஷத்துல இருந்து உங்க தம்பி கூடயும் இந்த சூனியக்காரி கூடயும் உங்களுக்கு எந்த உறவும் இருக்க கூடாது. சத்தியம். என்ன விஷயம்? என்னாச்சு? ஏன் இவ்வளவு கூட்டம்? என்கிட்ட எதுவும் கேட்காத, ஃபுல்மதி கிட்டே கேளு. ஏன் நீங்களே சொல்ல வேண்டியதானே? அவரோட பொண்டாட்டி அருவாளால நம்ம கோலுவ பலி கொடுக்க பார்த்தான்னு. இல்லக்கா, இது உண்மை கிடையாது. என் மேல இவ்வளவு பெரிய பழிய போடாதீங்க. என்ன நீங்களும் பார்த்து நம்புறீங்க? என் பொண்டாட்டி அப்படிலாம் பண்ண மாட்டானே. இதை ஏத்துக்கிறியோ இல்லையோ, கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? உன் பொண்டாட்டி உன் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறான். அவ கையில பாரு அருவாள் இருக்கு. டேய் நாராயணா, ஒரு விஷயம் சொல்றேன். உனக்கு உன்னோட நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் முக்கியம்னா எங்க கிட்ட இருந்து தள்ளியேறு. இல்லைன்னா எப்ப வேணா எது வேணாலும் நடக்கும். இன்னொரு விஷயம், உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வை, எங்க கொலுவ இனிமே பார்க்கவே கூடாதுன்னு. அண்ணா என்னென்ன பேசுறீங்க நீங்க? உண்மைதான்டா பேசுறேன். இன்னைக்கு நான் கிராமத்துக்கு போறேன் ஒரு 10 நாளைக்கு. நான் ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது எல்லாம் சரியா இருக்கணும். மரியாதையா சொல்றேன் நாராயணா. வாடா கொலு, வா. அண்ணா வாடி. இன்னைக்கு நீ இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி வச்சிருக்கியே, இந்த மாதிரி இனிமேல் நடக்கவே கூடாது. வெளியே பாத்தில, நான் அங்க வச்சு எதுவுமே பேசல. மறுபடியும் இதே மாதிரி நடந்துச்சு, என்ன மாதிரி கெட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ண அப்புறம் நானும் ஏதாவது தவறான முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கும். நான் சித்தி கிட்ட போகணும். டேய் கண்ணா, அந்த சூனியக்காரியுடைய பேரை கூட நீ சொல்லக்கூடாது. உடம்புக்கு இன்னும் முடியாம போயிடும். சித்தி என் கூட விளையாடுனாலே எனக்கு எல்லாமே சரியா போயிடும். சும்மா இருக்க சொன்னேன், அமைதியா படுத்து தூங்கு. சித்தி கூட விளையாடுமா, உன் காலை உடைச்சிருவேன். அவகிட்ட நீ பேசக்கூடாது, அவளை போய் பார்க்க கூடாது. என்ன மாய மந்திரம் பண்ணாலும் தெரியல, என் புள்ள அவ பக்கமே போயிட்டு இருக்கான். அந்த கேடு கெட்டவளாலதான் நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிச்சிருவா போல இருக்கேடா. நம்ம மேல அவ கெட்ட பார்வையை வச்சிருக்காடா. என்னாச்சு குழந்தைக்கு சொல்லுங்கக்கா? தர்மா நான் போன் பண்ணிருந்தாரு. அவர் குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு. அவர் வந்தா தானே கூட்டிட்டு போக முடியும். காலையில பஸ் புடிச்சு அவர் கிளம்பிட்டாரு. அட, நான் என் வண்டியை கொண்டு வந்திருக்கேன், எழுந்திரு கிளம்பு. தர்மண்ண வரதுக்குள்ள லேட் ஆயிடும். நான் சித்தியை பார்க்கணும், அவங்களால தான் சரி செய்ய முடியும். நம்ம சித்தி கிட்ட போகலாம். தம்பி, நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் ஏறு. நீ முதல்ல கிளம்பு, நான் அவர் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு வரேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு முதல்ல வண்டி அனுப்பிச்சு விடு, அப்பதான் நான் வர முடியும். தம்பி, நீ கிளம்புப்பா, சீக்கிரம். பாத்துக்கோ. இங்க பாருங்க, கோலுவை நாங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் இந்த இரும்பல், காய்ச்சல், வாயிலிருந்து ரத்தம் வருது, இது எல்லாமே டிபியோட சிம்டம்ஸ். என்ன? ஆமாங்க, நீங்க உங்க குழந்தைய இங்க கூட்டிட்டு வர ரொம்ப தாமதிச்சிட்டீங்க. டாக்டர் சார், தயவு செஞ்சு என் கோலுவை எப்படியாவது காப்பாத்துங்க. பாருங்க, நாங்க இன்ஜெக்ஷன் பண்ணிருக்கோம், குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ராப்பரா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்.
என் பையன். சித்தி எப்போ வந்தீங்க நீங்க? இப்பதான்ப்பா நான் உன்னை குணப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன். இப்ப என் பையன் சீக்கிரமா குணமாயிடுவான். அடியே பிசாசு, நீ இங்கே வந்துட்டியாடி? அக்கா, கோலுவுக்கு இவ்வளவு முடியாம போயிருக்க, நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? உனக்கு இத வேற சொல்லணுமா? உன்னை கொன்னாதாண்டி நான் நிம்மதியா இருப்பேன். உன்னால என் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு. நான் கோலுவை குணப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கேன். நீ இவனை குணப்படுத்த வரல, இவனோட உயிர் எடுக்க தான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். எங்க குடும்பத்துக்கு பிடிச்ச கெட்ட சக்தி நீ. அம்மா சித்திய விடுமா. வாய மூடுறா, நீ போய் பெட்ல படு. இவளாலதான் உனக்கு உடம்புக்கு முடியாம போச்சு, நீ இவளுக்கே சப்போர்ட் பண்றியா? போடா. கோலு, கோலு, என்னடா சொல்லுங்க? கோலு எந்திரி. கோலு, இப்ப சந்தோஷமாடி உனக்கு? அக்கா, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் இனிமே கோலுவை பார்க்கவே மாட்டேன். அவனை நல்லபடியா மட்டும் பாத்துக்கோங்க. நான் போயிடுறேன். போடி முதல்ல. கோலு, கண்ணு திறந்து பாருடா. ஐயோ, என்னாச்சு என் பிள்ளைக்கு? என்ன இப்படி கிடக்குறான்? நர்ஸ், நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். சுனந்தா, என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? என்னங்க, நம்ம பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. அவ மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே கிடக்குறா. டாக்டர் சார், டாக்டர் சார், என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலாம பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே கிடக்குறா. ரிப்போர்ட்ல டிபின்னு வந்திருக்கு. இவ்வளவு நாள் எங்க போனீங்கன்னு தெரியல. வியாதி ரொம்ப முத்தி போச்சு உங்க பையனுக்கு. என்னங்க, நம்ம கோலுவுக்கு சரியாயிடும்ல? கண்டிப்பா. இங்க பாரு, கடவுள் மேல நம்பிக்கை வை, எல்லாம் சரியாயிடும். டாக்டர் சார், கோலு எப்படி இருக்கான்? சரியாயிடுச்சுல அவனுக்கு? எங்களால கோலுவை காப்பாற்ற முடியல. நீங்க முதல்ல போய் ஹாஸ்பிட்டல் பில்லை செட்டில் பண்ணிட்டு பாடி எடுத்துக்கோங்க. நம்ம புள்ள நம்மள விட்டு போயிட்டானுங்க. இத நான் எப்படிங்க தாங்கிக்கிட்டு உயிரோட இருப்பேன்? அந்த சூன்யக்காரி நினைச்ச மாதிரி என் புள்ளைய கொன்னுட்டா. நான் படிச்சு படிச்சு சொன்னேன் அவகிட்ட போகாதடான்னு. இன்னைக்கு கூட ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாங்க. நம்ம புள்ளைய அவ பலி வாங்கிட்டாங்க. நினைச்சத சாதிச்சுட்டாங்க அந்த சூன்யக்காரி. இப்ப அவளுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அவளை நம்ம சும்மா விடவே கூடாதுங்க. நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாங்க. நீ பண்ணது சரியில்லை ஃபுல்மதி. நீ எங்களுடைய கோலுவ என்ன பாவம் பண்ணா என் பையன்? இப்படியே விட்டோம்னா என் வயித்துல இருக்கிற இந்த குழந்தையும் கொன்னுடுவாங்க. அவளோட மாந்திரிகத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த குழந்தையும் இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன்.
இனிமே அவளை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கே நான் அவளோட மாந்திரிக விளையாட்டை முடிச்சு வைக்கிறேன். மாமா, சூனியக்காரி, என் கோலுவை முழுங்கிட்டு என்னடி இங்க மந்திரம் போட்டுட்டு இருக்க? என்னாச்சு கோலுக்கு? செத்துட்டான் அவன். நீதான் அவனை கொன்னுட்ட. என் பையனை கொண்டது நீதான். மந்திரம் மாந்திரிகம் பண்ணி என் அப்பாவி புள்ளையோட உயிரை வாங்கிட்ட. மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல, அப்படி எல்லாம் நடக்காது. கோலுவுக்கு சரியாகணும் தான் நான் இங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் நாடகத்தை முதல்ல நிறுத்து. சுனந்தா சரியாதான் சொல்லிட்டு இருந்தா. நான் தான் கண்ணை மூடிட்டு உன்னை நம்பிட்டு இருந்தேன். எனக்கு உன்னை பத்தி தெரியல. ஆமா, உங்க சுனந்தா சந்தேகப்பட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப உங்களையும் அவ நம்ப வச்சுட்டா. கோலுவோட வியாதிக்கு வைத்தியம் பக்கமா ஏன் மேல பழிய போடுறீங்களா? உங்க தம்பி பொண்டாடிக்கிட்ட எப்படி பேசணுன்ற தன்மையை மறந்து கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களே நீங்க. என்ன திட்டுறீங்களா நீங்க? கோலு இல்ல, என்னுடைய கௌதம் மறுபடியும் செத்து போயிட்டா. ஆனா உங்களுக்கு தான் என்னோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கவே தெரியாது. வாங்க, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நான் தான் கோலுவை கொன்னுட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க. என் மேல வீண் பழி சுமத்துனீங்க. உங்க பொண்டாட்டி வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கே, அதுவும் தங்க. ராட்சசி சூனியக்காரி, உன்னை நான் முதல்ல கொண்டு போட்டு இருக்கணும். நானும் பாக்குறேன் இன்னைக்கு உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு. மாமா, இனிமே இந்த தெருவே நிம்மதியா இருக்கும். உன் ஆட்டோ இத்தோட முடிஞ்சு போயிடுச்சு. உன் மாய மந்திரம் எல்லாம். அவ மந்திரம் போட்டு சூனிய வச்சு என் புள்ளைய கொன்னுட்டா. அதனால நான் அவளை தீத்துட்டேன். இப்ப நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். என்ன தண்டனையோ அது கொடுங்க எனக்கு.